Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 7th standard computer science. Introduction to programming methodology. The programming methodology அப்படிங்கிற லெசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த லெசன்ஸை பற்றி பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னா ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன பார்த்தோம், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவோம். குட் ப்ரோக்ராம்ஸ்க்கு நீ என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து குட் ப்ரோக்ராம்னா அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பிரேக் த ப்ராப்ளம், டெவலப்மெண்ட் ஆஃப் அல்காரிதம், கம்பைல் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், இதை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். எரரில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். Error in a program are called as a bugs. It is not practically possible to develop a program without any errors. Error do occurs in every stage program of development, but all the errors must be rectified, called as a debugging, before the program is delivered to end the users. In general, following errors like to occur while developing a program: compile time error, runtime error, logical error. இதில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் எரர் என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இதில் வந்து இந்த எரர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய சின்ன மிஸ்டேக் வந்து என்ன சொல்லணும்னா பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எரரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் டைம் எரர். நம்ம கம்பைல் பண்ணாலும் நமக்கு வந்து எரர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணாலும் அதுக்கு வந்து எரர் வரும். லாஜிக்கல் எரர், நம்ம ஏதாவது லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி சம்ஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளை சிம்பிள், ஈக்குவல் டு, இந்த மாதிரிலாம் டிவைடட் சிம்பிள் இதெல்லாம் கொடுக்கல அந்த எரர் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எரர்ஸ் வரும். அதை ஒவ்வொருதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பைல் டைம் எரர். கம்பைல் பண்ண என்னென்ன எரர் வருதுங்கிறத பற்றி பார்ப்போம். Errors that occur while compiling the program are called compile time error. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம்ஸை வந்து கம்பைல் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு அதை வந்து பார்ப்போம். அதில் வந்து ரெட் கலரில் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து எரர் காட்டும். டியூரிங் திஸ் டைம் the source code is checked by the compiler whether the program complete by rules of the programming language or not. Compile time errors can featured by be classified in two types. இந்த ப்ரோக்ராம் சோர்ஸ் கோடை நம்ம டைப் பண்ணலையே அதில் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து எரர் டிஸ்பிளே பண்ணி காட்டும். அது வந்து கம்பைல் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோர்ஸ் கோடில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா அதை வந்து கொடுத்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வந்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து கம்பைல் டைம் எரர்ஸ். அது அந்த கம்பைல் டைம் எரரை வந்து ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சின்டாக்ஸ் எரர், இன்னொன்று வந்து செமாண்டிக் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். Violating the rules of the programming language is called the syntax errors. அதில் என்ன violating ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து வரக்கூடிய வந்து சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவோம். While developing the program, programmer must take utmost care to avoid syntax errors since it wastes computer time during the completion. அந்த சின்டாக்ஸ் எரரில் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணாலும் நமக்கு வந்து நிறைய எரர்ஸ் வரும். அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணோம்னா சின்டாக்ஸ் எரரை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அந்த வேஸ்ட்ஸ் கம்ப்யூட்டர் டைம் டியூரிங் கம்ப்ளீஷன், அந்த டைம் வந்து டியூரிங் த பீரியடுக்குள்ளே என்ன பண்ணோம்னா அந்த சின்டாக்ஸ் எரரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிளியர் பண்ணிக்கணும். இல்லைன்னா ப்ரோக்ராம்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் எரர்ஸ், நிறைய எரர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து செமாண்டிக் எரர். இந்த சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிற ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா அதில் வயலேட்டிங் ரூல்ஸ், ப்ரோக்ராம் லாங்குவேஜில் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணணும்னா சின்டாக்ஸ் எரர் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் எரர்ஸ் காட்டும். அந்த ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணல ப்ரோக்ராமை வந்து அதில் கொடுத்துருக்கூடிய சின்டாக்ஸ் என்னென்னா யூஸ் பண்ணுமோ அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து எரர்ஸ் வரும். அந்த கம்ப்யூட்டர் டைமிங்குள்ளே அந்த கம்ப்ளீஷனை வந்து எரர்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து செமாண்டிக் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலிடேட் கோடை வந்து கம்பேர் பண்ணும். கம்பைலர் பண்ணுறப்ப அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதை வந்து செமாண்டிக் எரர்னு சொல்லுவோம். பட் தே do not understand what the programmer intending to implement. This may be using the wrong variable name or the wrong operation or operation in the wrong order.
இந்த ஸ்மேட்டிக் எரர் அப்படிங்கிற வந்து நம்ம வேலிடேட் கோடு வந்து கம்பைல் பண்ணணும், கொடுக்குற வேலிடேட் கோடு கொடுக்கணும். கம்பைல் பண்ணவில் அதை வந்து அந்த கோடிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த சிஸ்டத்து மெஷின் லாங்குவேஜ் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லை அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இன்டென்ட் பண்ணி காட்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லணும். இம்ப்ளிமெண்ட்னா உள்ளே வந்து புதுசாக ஏதாவது சோர்ஸ் கோடு வந்து கொடுக்கணும். அதை வந்து என்ன பண்ணணும்னா ராங் வேரியபிளோட நேம் ராங்காக கொடுத்துருந்தீங்க, அதில் வேறு ஏதாவது ஆப்ரேஷனில் வந்து வேறு ஏதாவது லிஸ்ட்டில் ஏதாவது நேம்ஸு ஏதாவது ராங்காக கொடுத்துருந்தீங்கன்னா அதில் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மேட்டிக் எரர் அப்படிங்கிறது வரும். அதோட ராங் ஆப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் வரும். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்காக அதில் வந்து உள்ளே கொடுத்துட்டீங்க, வேரியபிள் நேமு டிக்ளேர் பண்ணலையோ ஏதோ ஒன்று ராங்காக கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஸ்மேட்டிக் எரர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ரன் டைம் எரர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபுல்லாக சோர்ஸ் கூட டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணல உங்களுக்கு வந்து எரர்ஸ் காட்டும். எரர்ஸ் தட் occur while executing the program are called the run time error. அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து அந்த எரர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். தீஸ் எரர்ஸ் ஆர் வெரி ஹார்ட் டு பி டிடெக்டட் பை த கம்பைலர். எக்ஸாம்பிள் ஃபார் ரன் டைம் எரர்ஸ்: when a program getting executed in may stop abnormally without any reasons. அதில் வந்து ரன் டைம் எரர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் ஃபுல்லாக சோர்ஸ் கூட ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரையில் எரர் காட்டும். அந்த ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டிடெக்ட் பண்ணணும். கம்பைல் பண்ணலையே எரர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணல அதுக்கு வரக்கூடிய எரர்ஸை தான் என்ன சொல்லணும்னா ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸிக்யூட் பண்ணி அதை வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது கம்பைல் பண்ணல அதில் வந்து மிஸ்டேக் எரர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த கரெக்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரன் பண்ணல எக்ஸிக்யூட் பண்ணல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணல உங்களுக்கு வந்து எரர்ஸ் காட்டும். அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் எரர். These errors will not be detected by the compiler even though a program may not have compile time errors or runtime errors. It may have a logical errors. These are the errors that occur due to the negligence of the programmer during the development of the program. For example, thinking that the programmer is writing a program to add two members. By mistake, the programmer might give hyphen minus symbol instead of plus symbol. அந்த லாஜிக்கல் எரர் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுற இடையில வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த ஏதாவது சிம்பிள்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அது கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எரர்ஸ் காட்டும். ஓகேங்களா, அதை தான் அதில் கொடுத்துருவாங்க. லாஜிக்கல் எரர், அடிஷன். லாஜிக்கல் எரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் சிம்பிள், ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, டிவைடட் சிம்பிள். நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் கொடுக்கணும். ஒரு நம்பரில் இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா இடையில வந்து மைனஸ் கொடுக்கணும். ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை சிம்பிள் கொடுக்கணும். இல்லை டிவைட் பண்ணோம்னா டிவிஷன் சிம்பிள் கொடுக்கணும். அதுதான் வந்து இதை ஏதாவது நம்ம ராங்காக ஏதாவது கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா அதில் வந்து லாஜிக்கல் எரர்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிஸ் அதோட டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் play a vital role in the development of program because no program is developed like the fast food. Hence, a good program should follow proper steps during the development. ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் வந்து நிறைய இருக்குது. அது ப்ரோக்ராம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறைய ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணுறோம். அதில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். ஹென்ஸ் குட் ப்ரோக்ராம் ஷுட் ஃபாலோ த ப்ராப்பர் ஸ்டெப்ஸ். ஒரு குட் ப்ரோக்ராம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப் இருக்குன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். டியூரிங் தி டெவலப்மெண்ட் அது ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் வந்து குட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். குட் ப்ரோக்ராம் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் டியூரிங் தி டெவலப்மெண்ட், அது வந்து ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். when the user is reporting approaching for a program development to meet the needs, the programmer is expected to clearly understand what the user wants. Clear understanding of the program itself will develop half of the program. அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய யூசர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அப்ரோச் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் வந்து மீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நீடட்ஸ் அதுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். யூசர் யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியாக வந்து அதை பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர்
கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணோம்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் டெவலப் பண்ணலாம். ஹால்ப் ஆஃப் த ப்ரோக்ராம் அதை வந்து என்ன பண்ணலாம் ஷார்ட்டாக வந்து அதுக்கான ரிசல்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஷார்ட்டாக நம்ம வந்து அதுக்கு பேர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அனலைசிங் த ப்ராப்ளம். After understanding the problem, the programmer must carefully analyze the problem. In this stage, the programmer decides about the input requirement of the program to get the desired accurate output. அந்த ப்ராப்ளம் வந்து அனலைஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளத்துக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அனலைசிங் த ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணும் அந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும். அதோட ஸ்டேஜஸ் வந்து ப்ரோக்ராம் டிசைட் பண்ணியிருக்கோம். அதில் இன்புட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ரோக்ராமில் வந்து நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய இன்புட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குடைய ரிசல்ட்டை வந்து அக்யூரேட்டான அவுட்புட் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு பிறகு வந்து அனலைஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டிசைனிங் த ப்ரோக்ராம் வந்து எப்படி இந்த டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இன் தி ஸ்டேஜ் த ப்ரோக்ராமர் பிரேக்ஸ் அப் த ப்ரோக்ராம் இன்டு வேரியஸ் smaller units called the modules and develops it. When the program is split into smaller modules, it will be easily for the programmers to develop and test every module separately, even if there is any error in any module. Only that particular module needs to be checked. Only when all the modules are developed, then the programmer links all the modules in a logical sequence and develops in a single program. என்ன பார்த்தீங்கன்னா டிசைனிங் த ப்ரோக்ராம் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து பேக்கப் வந்தது கண்டினியூஸாக வரும். அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்மால் யூனிட்டாக இருக்கும். அது வந்து மாடியூலாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் மாடியூல், செகண்ட் மாடியூல், தேர்ட் மாடியூல். ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு மாடியூலை வச்சு டெவலப் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும். அது ஸ்மாலாக சின்ன மாடியூலாக இருக்கணும். ரொம்ப பிக்கெஸ்ட் மாடியூலாக கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக என்ன அனலைஸ் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஈஸியாக என்ன பண்ணணும் அந்த ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுறப்ப சின்ன மாடியூல் செப்பரேட்லாம் ஒவ்வொரு மாடியூலையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாடியூலும் என்ன பண்ணணும்னா செப்பரேட்டாக டெஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து அதில் என்ன மாடியூலில் வந்து என்னென்ன எரர்ஸ் காட்டுது அப்படின்னு பார்த்து அந்த மாடியூலுக்கு என்னென்ன தேவையா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் மாடியூலுக்கு போகணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கோ அந்த மாடியூலை வந்து ப்ரோக்ராம் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அதில் லிங்க் என்ன இருக்குது, எல்லா மாடியூலும் என்ன லாஜிக்கல் சீக்வன்ஸ் என்ன இருக்குது, அந்த டெவலப் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து சிங்கிள் ப்ரோக்ராமாக இருக்கும். ஒரே ஒரு ப்ரோக்ராம் நீ 3 மாடியூல்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணாலும் அது சிங்கிளாக ஒரே ஒரு ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கோடிங். நம்ம ப்ரோக்ராம் கோடிங்கை வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் தட் ப்ரோக்ராம் இன்டு மாடியூல்ஸ், ப்ரோக்ராம் லிட்டரலி யூஸ் த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆஸ் பர் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ரைட் த ப்ரோக்ராம் வந்து கோடிங் வந்து டெவலப் பண்ணுறப்ப ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமில் மாடியூலில் வந்து சின்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். ஷார்ட்டாக வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ண முடியும், அந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக அந்த லாங்குவேஜ் தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக ரைட் பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் அண்ட் டீபக்கிங் ப்ராப்ளம். அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன டீபக்கிங் வருது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஒன்ஸ் த கோடிங் இஸ் ரெடி, ப்ரோக்ராம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டெஸ்ட் each and every module for its accuracy and must make the sure that the gives the expected output quickly and accurately. If any module has any errors, immediately all those errors must be carefully understood and rectified accordingly. அந்த டெஸ்ட் த டீபக்கிங் ப்ராப்ளம் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து கோடிங் வந்து கொடுப்போம். அதில் வந்து அது வந்து என்ன பண்ணிங்க, அந்த கோடிங்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து எக்ஸ்பெக்டட் பண்ணி எடுத்துக்கும். ஒவ்வொரு மாடியூலுக்கு அந்த கோடிங்கை எடுத்துகிட்டு அதை வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். எக்ஸ்பெக்டாக இதுதான் வரும், அவுட்புட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்கும். அது வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இதை வந்து என்ன சொல்லுவோம்னா டீபக்கிங் த ப்ராப்ளம், டெஸ்ட் அண்ட் டீபக்கிங் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நிறைய மாடியூல்ஸில் வந்து நிறைய எரர்ஸ் வரும். அதை வந்து இமீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த எரர்ஸை வந்து கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன். அந்த ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். Once the program is ready to be supplied to the user, it must be supported by
proper documentation is a written document by the programmer who accurately developed the program. In this, the programmer is expected to explain every aspect of the module program by giving suitable screenshots, inputs and outputs. This will be serve as a guide to the user. அந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஒன்லி அந்த ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணிட்டோம், அதை சப்ளை பண்ணக்கூடிய யூசருக்கு வந்து என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டாக இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பெக்டட் பண்ணல, ஒவ்வொரு சீட்லேயும் வந்து மாடியூலில் வந்து கரெக்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் வந்து ஷூட்டபிள் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், ஷூட்டபிள் இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும். ஷூட்டபிள் இன்புட் கரெக்டாக கொடுத்தா தான் அதுக்கு ரிலேட்டடான கரெக்டான அவுட்புட் எக்ஸாக்டாக அவுட்புட் வரும். அதில் நிறைய கைடு அதோட யூசர்ஸ் வரும். மெயின்டெனன்ஸ் என்னங்கிற பற்றி பார்ப்போம். ஆஃப்டர் டெலிவரிங் த ப்ரோக்ராம் டு த அல்டிமேட் யூசர், ப்ரோக்ராமர்ஸ் ஜாப் ஹேஸ் நாட் கம் டு எண்ட். ப்ரோக்ராமர் மஸ்ட் டு do proper follow-up with the user to find out the status of the program, whether the program is giving in the expected output or gives any errors, etc. If so, the program is expected to remove all the errors, and also the programmer must customize the program as per the need of the users. அதோட மெயின்டெனன்ஸ் என்ன, அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ண அப்படின்னு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை டெலிவர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா அல்டிமேட் யூசர் மல்டிபிள் யூசர் வந்து அது என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமோட ஜாப்ஸு நாட் கம் டு எண்டு, அது எண்டு வர ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் வந்து ட்ராப் டவுன் ஃபாலோ ஸ்டெப் வந்து யூசரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஈஸியாக வந்து மற்றவங்க பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த ப்ரோக்ராம்ஸு. அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதில் எரர்ஸ் எதாவது இருந்தால் இமீடியட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்கணும். அது வந்து ப்ரோக்ராம் எரரை வந்து நம்ம என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து இந்த நீடட் யூசருக்கு வந்து தேவையானதாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து Documentation refer to written description, specification, program design code in a computer hardware and software program development. It makes the program products more readable, understandable and modifiable. ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணுறப்ப அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதை ப்ரோக்ராம் டிசைன் பண்ணக்கூடிய கோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ராடக்ட்ஸ் மோர் ரீடபுள், அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் மாடிஃபையபிள். நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் வந்து ரிட்டன் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும், ப்ரோக்ராம் டிசைன் பண்ணக்கூடிய கோடிங் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதில் கொடுக்கக்கூடிய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய வந்து ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடியதாக இருக்கணும், மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அதோட டாக்குமெண்டேஷன் வந்து. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபாலோயிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் டு ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். ப்ரோக்ராமர் டாக்குமெண்டேஷன், ஃபியூச்சர் கிளாசிஃபைட் இன்டு இன்டர்னல் டாக்குமெண்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் டாக்குமெண்டேஷன், யூசர் டாக்குமெண்டேஷன். இந்த டைப் ஆஃப் டாக்குமெண்டேஷன் என்ன டாக்குமெண்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் 2 டாக்குமெண்டேஷன் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோக்ராம் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம், நெக்ஸ்ட் ஒன்று வந்து யூசர் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர் கிளாஸிஃபை பண்ணக்கூடிய இன்டர்னல் டாக்குமெண்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் டாக்குமெண்டேஷன் அதில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒய் டாக்குமெண்டேஷன் இண்டியட், ஏன் டாக்குமெண்டேஷன் நமக்கு எதுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து தேவை அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்காங்க. ரோல் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இன் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் இன் unavoidable following the popular uses of documentation. It gives the complete picture about the program. அந்த பிக்சர் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் த ப்ரோக்ராம் டெவலப்பர், டெக்னிக்கல் பர்சன் அண்ட் த ப்ரோக்ராம் யூசர், நான் டெக்னிக்கல் பர்சன். இதில் வந்து ஒரு ஹார்ட்வேர்க்கு சாஃப்ட்வேருக்கும் இடையில வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் வந்து டெக்னிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து டெக்னிக்கல் பர்சனாக இருக்கணும். டெக்னிக்கலாக அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணக்கூடிய வந்து டெக்னிக்கல் பர்சனாகவும் நான் டெக்னிக்கல் பர்சனாகவும் இருக்கணும். ஒரு பிக்சர்லேருந்து ஒரு பிக்சர் போகுதுன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர் ஒரு மாடியூல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாடியூல் வந்து அந்த அடுத்த மாடியூல் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் இன் கண்டக்டிங் த ட்ரைனிங். டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் வந்து அந்த ட்ரைனிங் நமக்கு வந்து தேவை. வெரி மச் யூஸ்ஃபுல் டியூரிங் த டைம்
abnormal maintenance to carry out the troubleshooting. It helps the management to understand the program completely and also helps to plan, the implement the changes based on the requirements. The rise from time to time. It helps the user understand do's and don'ts in related to the program. அதில் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் என்ன பர்பஸுக்காக தேவைன்னா அந்த பிக்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் டெவலப் பண்ணக்கூடியது வந்து டெக்னிக்கல் பர்சனாகவும் நான் டெக்னிக்கல் பர்சனாகவும் இருப்பாங்க. அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் வந்து கனெக்ட் பண்ண ட்ரெயினருக்கு வந்து தேவை, கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயினருக்கு வந்து தேவை. அந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வந்து அப்நார்மல் மெயின்டெனன்ஸ் வந்து என்ன பண்ண ட்ரபிள் ஷாட்டிங்லேருந்து வரும். அதில் வந்து மேனேஜ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி அண்ட் ஆல்சோ த ஹெல்ப் them to plan and the implementation changes based on the requirement or a rise from the time to time. அந்த கொடுக்கக்கூடிய டைம் டு டைம்குள்ளே என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்கணும். அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதில் வந்து ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதோட ரெக்யர்மெண்ட்ஸ், ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும். It helps the user understand to do's and don'ts related to the program. அது வந்து யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும், ஒரு சில ப்ரோக்ராம் யூஸ் பண்ண கூடாததாகவும் இருக்கணும் அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். Program maintenance refers to the modification of the program after delivery to correct faults to improve the performance or other attributes so as to meet the changing requirements of the user. A common perception of maintenance is that it merely involves fixing defects. The perception is brings out by the user by submitting problem reports that in reality or functionality enhancements to the system. இந்த ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணல, அது மாடிஃபிகேஷன், ப்ரோக்ராம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அதை வந்து டெலிவரி பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதில் நிறைய அதர் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதில் அடுத்து என்ன பண்ணுதுன்னா ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும், ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து மீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். யூசர் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை சேஞ்சஸ் பண்ணக்கூடியதாகவும் அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஆட்ரிபியூட்ஸை வந்து மீட் பண்ணக்கூடியதாகவும் மாடிஃபை பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். காமன் பர்செப்ஷன் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அதில் வந்து ஃப்ளெக்ஸிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கணும். அதில் வந்து டிஃபெக்ட்ஸ், அதில் வந்து நிறைய நம்ம என்ன ஃபிக்ஸிங் டிஃபெக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் என்ன பண்ணணும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் வந்து பர்செப்ஷன் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணோம் சப்மிட் பண்ணோம். அதில் ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் சப்மிட் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து அந்த சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும், என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். அதில் வந்து இன் ஜெனரலி ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அடாப்டிவ், மாடிஃபைங் த ப்ரோக்ராம் டு cope with the changes that takes place. For example, government may enforce the users to submit the customized report which may not be in the traditional format. Perfective, information technology is ever growing very fast, so no technology can stay permanent. So a program should be up to date so that the user will put the program into fullest use. என்ன பண்ணணும்னா அடாப்டிவ், அதை கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை வந்து மாடிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய கோப்ஸை வந்து என்ன பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஒரு பிளேஸில் வந்து இன்னொரு பிளேஸ் சேஞ்சஸ் பண்ண. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை சப்மிட் பண்ணோம்னா கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும் சென்ட் பண்ணணும் இருக்கணும். ட்ரெடிஷ்னல் ஃபார்மெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்லுவோம். ஐடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஈவர் க்ரோவிங் வெரி ஃபாஸ்ட். அதில் வந்து என்ன பண்ணுவோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த க்ரோவிங் வந்து. அந்த டெக்னாலஜி வந்து ஸ்டேபிள், அந்த டெக்னாலஜி வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணணும்
ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ப்ரோக்ராம் ஃபியூச்சர் வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல்லஸ்ட் யூஸ், அது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டிவ், when the program is put into the use the ultimate user, it may give some new errors and the user is expected to note and report these errors to the programmers for correction, and the programmer will correct all the new errors reported by the user is called the corrective maintenance. அந்த corrective அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நிறையா அல்டிமேட் யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த யூசர்ஸ் வந்து சம் நியூ எரர்ஸ்லாம் வரும். அந்த எரர்ஸை வந்து எக்ஸப்ட் பண்ணி அதை நோட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் வரக்கூடிய எரர்ஸை வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து கரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நியூ எரர் வந்து எதாவது வந்ததுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். யூசர் வந்து என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அந்த யூசர் யார் யூஸ் பண்ணாங்களோ கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்டிவ், எரர்ஸ் தட் could arise may be anticipated and steps can taken to prevent such errors is called the preventive maintenance. என்ன பார்த்தீங்கன்னா preventive errors அப்படிங்கிற preventive errors that could arise may be anticipated. அந்த எரர்ஸை வந்து குட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். எரைட்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா anticipated அதோட ஸ்டெப்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து எரர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த லெசனில் வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிஸ், இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜிஸ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்னா என்ன, ப்ரோக்ராமர்னா என்ன, குட் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன தேவை, குட் ப்ரோக்ராமர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதில் வந்து கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர், லாஜிக்கல் எரர் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் சால்விங் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அனலைசிஸ் த ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளத்தை வந்து டிசைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கோடிங் எப்படி இருக்கும், ப்ரோக்ராம் கோடிங்கு, டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் த ப்ராப்ளம் இருக்கணும், டாக்குமெண்டேஷன் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரோக்ராம் டிசைனிங் கோடு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கணும். அதை வந்து கொடுக்கக்கூடிய ரீடபிளாக வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், மாடிஃபைபிளாக இருக்கணும். அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர் டாக்குமெண்டேஷன் இருக்கும், யூசர் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அதில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் என்ன தேவை அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அடாப்டிவாக இருக்கணும், பர்ஃபெக்டிவாக இருக்கணும், கரெக்டிவாக இருக்கணும், ப்ரிவென்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த லெசனில் நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன ஹோம்ஒர்க் எழுதுறீங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து இந்த வீடியோ கீழே வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ணுறோம். அந்த 1 மார்க்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க் கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.